மக்கள்கிட்ட நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எப்படியாவது இந்த தேர்தல்ல இவங்களையும் சரி, எதிரியும் சரி, துரோகிகளையும் சரி நீங்க ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சாதான் மக்கள் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இந்த காரைக்குடி அருகே புதூர் வருவாய் கிராமத்தில் உள்ள எஸ்ஆர் பட்டினம், நாகவயல் கிராமங்களை சேர்ந்த சமூக காடுகளை அங்குள்ள மக்களிடம் கருத்து கேட்காமலேயே திமுக அரசு தன்னிச்சையாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுகளாக மாற்றிவிட்டதால் ஆடு மாடுகள் மேய்ச்சல், சாலை மின்சாரம் போன்ற பணிகளை செய்யாமல் தடைபடுவதாகவும், மேலும் அப்பகுதியில் ஆலயத்திற்கு செல்வதற்கு வசதிகள் ஏற்படுத்த முடியாமல் கிராம மக்கள் அவதிப்படுகின்றனர். காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை. இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பற்றாக்குறை இருக்கு. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதனால இங்க உள்ள நோயாளிகளை மதுரைக்கு அனுப்ப வேண்டிய அவல நிலை உள்ளது. காரைக்குடியை மாநகராட்சியாக தரம் உயர்த்திய நிலையில் அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் இன்னும் ஏற்படுத்தவில்லை. காரைக்குடி மாநகரின் குடியிருப்பு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக இணைப்பு கொடுக்க ரூ.15,000 முதல் 25,000 வரை கட்டண கொள்ளை வேற நடைபெறுவதாக இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். சங்கராபுரம், இலுப்பக்குடி, அரியக்குடி, மாடகிரி போன்ற ஊராட்சி பகுதியில் புதிய வரி போடுகின்றனர். வரி விதிப்பால் அங்கு நடைபெறும் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் ஐடி பார்க் அமைத்தும் அங்க உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியாத நிலை. குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சம்பவூட்டு பகுதியில் ஆக்கிரமித்துள்ள திமுகவினரை அப்புறப்படுத்தி இப்பகுதியை பாதுகாக்க வேண்டும் என இங்குள்ள மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அம்மா அவர்களின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் இணைப்புகள் திமுக அரசால் போதுமான அளவில் வழங்கப்படவில்லை. சாக்கோட்டை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை பூ சாகுபடி அதிகம் உள்ள நிலையில் மல்லிகை பூ பதப்படுத்தும் நிலையங்கள் ஏற்படுத்த கோரிக்கை. இதெல்லாம் இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. அதே போல போன முறை வாக்குறுதி கொடுத்ததுல 442வது வாக்குறுதி திமுக கொடுத்தது திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோம் சொன்னாங்க. இவங்க நித்தம் மத்திய அரசோட சண்டை போடுறது மட்டும்தான் திமுக பண்ணுது, அரசியல் பண்ணுது. ஆனா மக்களுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறறதுக்கு அவங்களால முடியல. பொதுவா ரயில்வே திட்டங்கள் தமிழக அரசு மட்டும் பண்ண முடியாது, அது மத்திய அரசுடைய கையில இருக்கு. அவங்க தான் செய்ய முடியும். ஆனா அதை செய்யறதுக்கு இவங்க யாரும் போய் கேட்கல, சும்மா சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.